அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜனை கண்டுபிடிச்சிருப்பீங்களே, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அராஜகம் செய்யும் மரக்கரகளை வரம் செய்து அருமத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட துவாபர யுகத்தில் விஷ்ணுவின் 8வது அவதாரமாய் அவதரித்தவன் இந்த வாசுதேவ கிருஷ்ணன். எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும். ஆனால் மகாபாரதத்தில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? அது நான் சொல்கிறேன். சத்தியம் செய்தால் சங்கடத்தில் மாற்றிடுவாய். கங்கை மைந்தனை போல பெற்றோர் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். கௌரவர்களை போல பேராசை பெரும் அழிவை கொடுக்கும். துரியோதனை போல வஞ்சனை வைத்தால் வாழ்க்கை மீனாய் வெறும். சகுனியை போல ஒருவனுக்கும் எதிர்வினை உண்டு. குந்தியை போல சொல்லும் வாக்கு கொல்லும் ஒரு நாள். பாஞ்சாலியை போல. என்ன இவ்வளோ சொல்கிறேன்னே கோவப்படுறீங்களா? அது இவ்வளோத்தையும் சொல்லலைன்னா எங்கள் அப்பா அம்மா கோவப்படுவாங்க. அவங்க கீழே உட்காந்து தலையாட்டு கையாட்டு காலையை ஆட்டுறேன்னு கேட்பாங்க. காலை நான் ஆட்டுறேன், நான் ஆடுது ஸ்டேஜ் எடுத்துனுக்குறானே சரி கஷ்டம் செய்ய கடையை விடுங்க. மகாபாரத கடைக்கு போவோம். அன்று மகாபாரதம் வந்தது. பாண்டவர் ஜெயிப்பிருக்கல்ல, தர்மம் ஜெயிப்பு. இன்று நான் வந்தது. மற்றவள் ஜெயிப்பிருக்கல்ல, நான் ஜெயிப்பிருக்கேன். இருங்க, நான் இன்னும் முடிக்கல. திரும்பி கிருஷ்ணன் ஜெயந்தியில் பார்ப்போமா? ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அடைசீத தட்ட பழைய வெடிக்கி வைக்காதீங்க. புது வெரைட்டியான் இருக்குது. அதை வைங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் கிருஷ்ணன் நான் வர